இன்னைக்கு என்ன விசேஷம்? இல்ல என்ன பிறந்த நாள்? என்ன பேர் பிள்ளைக்கு? எத்தனையாவது பர்த்டே? முதல்ல தம்பி கதைக்க மாட்டேன். தம்பி யார்கிட்டையும் கொடுக்கணும் வச்சுக்கிங்களோ? வச்சு சரி. அம்மாவோட கதை இப்போ அம்மா அப்பா கொண்டு போட்டும் என்ன பிள்ளை பாவம். சரி. தம்பிக்கு பர்த்டே என்ன பேர் சொன்னீங்க? தம்பிக்கு திவ்யாந்தன். திவ்யாந்தன் குட்டிக்கு பஸ் பர்த்டே ஆமன்னு சொல்லி யாரோ கிஃப்ட் அனுக்கிறீங்க. நாங்கள் யாருன்னு சொல்லுங்க. அப்போ நாங்கள் யாருன்னு தெரியும். நாங்கள் அதிசயா லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். சரி, நீங்களாம் யாருன்னு கண்டுபிடிக்க போறீங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி விட்டது யாருண்டு. அதுக்கு முதல் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அழகான கேக் கொண்டு வந்திருக்குது. அந்த கேக் பெரிய கேக் இருக்கட்டும், இதை வச்சு தங்கட சார்பா வெட்டட்டுமாமன்னு சொல்லியிருக்கணும். கேக்கெல்லாம் வேண்டியாச்சு. நீங்கள் யாருண்டு கண்டுபிடிக்கணும். யாரா இருக்கும் கண்டுபிடிச்சாதான் தருவேன். தெரியலன்னு தப்பிக்க கூடாது. யார் செய்திருப்பீங்க எதிர்பார்க்குறீங்க? யார் செய்திருப்பீங்க எதிர்பார்க்குறீங்க? தெரியல. பொருள்ல எந்த யாரும் இருக்கணுமோ? ஒரு தரம் இல்லை. உங்களோட வேற வேற ரிலேட்டிவ்ஸ் யாரும் பர்த்டேக்கு வர முடியாம யாரும் என்ன அப்படி இல்லையான்னு தப்பிக்கல. அது கண்டுபிடிச்சு சொல்லத்தான் வேணும். யாருன்னு என்ன இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஒரு தரம் இல்லையோ? ஒரு தரம் செய்திருக்க மாட்டேன். ஒரு தரம் செய்திருக்க மாட்டேன். அப்போ என்ன கவலைப்பட போய் நம்ம செய்தாக்க சரி தராம நாங்க என்ன கொண்டு இருந்தாங்க. அக்கா எங்க இருக்கிறா? என்ன பேர வாக்கு? தர்ஷினி. தர்ஷினியோன்னு தெரியல. அவ அங்க இருக்கிறாங்க. நீங்க அந்த நேம் இல்ல. இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு என்ன பேர்? மந்து. மந்துல இருந்து இது பொருள்ல இருந்து வந்திருக்குது. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. யாரா இருக்கு? அப்ப இது பிள்ளையோ அட்ரஸ்? அப்படியா இருக்கலாமோ? இல்ல, உங்களுக்கு தான் வந்திருக்குது. உங்களோட மகனு தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே. மந்து இல்லானே இது. அப்ப நாங்க சரியா தான் வந்திருக்கிறோம். நீங்களாம் நேரன்னு சொல்லுவோம். சரி, அதுக்கு முதல் தம்பி குட்டிக்கு என்ன பேர் சொன்னீங்க? துஷ்யந்தனம். திவ்யந்தனுக்கு என்ன வந்திருக்கு? என்னென்னு பாருங்க. தம்பி அழுகிறார் தானே, அது வெளியில இருக்கிற இந்த சரியா களைச்சு போட்டீங்க. என்ன ஆளுக்கு அழகான உடுப்பு வந்திருக்கு. பிடிச்சிருக்கோம் தம்பிக்கு. சரி, அது கேக்கு தான் தண்டை கேக்கு அனுப்பினது நீங்க வெட்டணுமாமண்டா அதையும் கொடுத்து விட்டு, தண்டை உடுப்பு பிள்ளைக்கு போடணுமாமண்டா அதையும் கொடுத்து விட்டுட்டு, ஆனா யாருன்னு தெரியான்னு சொல்லிட்டீங்க. பிள்ளையாவும் சொல்லிட்டீங்க ஒரு ஆளு. அதே இல்லை. யாரா இருக்கும்? அப்படி உங்களோட பேபியில கேவன் நீ உங்களோட பேபிக்கு தண்டை கேக் கொடுக்கணும், தண்டை உடுப்பு கொடுக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்திருக்குது. யாரா இருக்கு? தெரியும் சொல்லக்கூடாது. அப்பா அம்மா இருக்கணும். அப்ப அவைய சொல்லு. செய்ய மாட்டேன். சகோதரங்கள் சகோதரங்க இல்லையா? நீங்க ஒரு பிள்ளையா? அவாவா இருந்தா இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? அச்சோ, அப்படி தெரியாம செய்யறா சர்ப்ரைஸ். சில பேர் அவாவா இருக்குமோ? நீங்க முதல்ல யாரு சொன்னீங்க? யாராவது ஃப்ரெண்டோ? எங்க இங்க நிக்கிறாவோ? கேளுங்க. அவாவா உண்டு. அங்க பக்கத்துல நிக்கிறா. அப்ப கேளுங்க. அவாவா உண்டு. கேளுங்க. என்னவா சிரிச்சா? சரி, கொடுத்தனீங்களே தர்ஷினி இல்லையா? நேர வீட்டுக்கு எவிடன்ஸா இல்லையா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்குது. தம்பி குட்டிக்கோ உங்களுக்கோ தெரியல. போல் வந்திருக்குது. அடுத்தது குட்டி குட்டி விளையாட்டு சாமான் எல்லாம் வந்திருக்கு. இவருக்கு தான் போல என்ன தம்பிக்கு பதிலாக பிள்ளை விளையாடணும். சரி, யார் அனுப்பியிருப்பின தம்பி குட்டிக்கு? இதெல்லாம் பிள்ளை தம்பிக்கு யார் அனுப்பினது? தெரியாத பிள்ளைக்கு. இதை தம்பி கொடுங்க. சரியா? அப்ப நீங்கள் இன்னும் கெஸ் பண்ணல யாரு? தெரியாது. ஒரே ஒரு கெஸ்ஸிங்க. என்ன ஃப்ரெண்டோ சொன்னீங்க? அவா இல்லை. இது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு. டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் டைமா? அது எங்களுக்கும் டைமா? ஒரு தரம் இல்லை. அப்ப கடைசி முடிவு அவையதான். அவா இல்லையா? என்ன செய்ய கவலைப்பட போற? அவா இல்லை. இதுல இல்லை. நாங்க அந்த நேம் கூட இருக்குது. அந்த நேம் இல்லை. நாங்க அவா இல்லைன்னு சொல்றோம். அவா தவிரண்டா யாரோ இருந்த வழி தானே செய்திருக்கணும். அவா இல்லாத வழி அவாதான். சரி, அடுத்ததா நீங்க சொல்றீங்களே இல்ல. அடுத்ததா தம்பி குட்டிக்கு என்ன வந்திருக்கண்டு பாருங்க. என்ன இது? ஓக்கர் வந்திருக்கு. உங்களுக்கு ஆக்கின இல்லாம அவர் ஒரு கொஞ்சம் வயசுல நடக்க விடட்டாமட்டு அனுப்பியிருக்கணும். பார்த்து பார்த்து செய்திருக்கணும். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அன்பு வச்சு. நீங்க ஆனா ஒரு ஆளை தான் சொல்லிடுறீங்களே. எனக்குண்டா பாவமாவா?
அந்தவா ஒரு கேர்ள் உங்களுக்கு குழு கொடுத்துக்கிறாங்க. கேர்ள் ஃபாரின்ல இருந்து வந்திருக்குது. என்ன இப்படி எல்லாம் நாங்க குழு கொடுக்கறதே இல்ல. யாருன்னு சொல்லட்டுமோ? சரி, நீங்க யார சொன்னீங்க? அவா இல்ல. மீன் குட்டி என்ன யாரும் இருக்கணுமோ? பாத்தீங்களா, நீங்க கெஸ் பண்ணல. பாத்தீங்களே, மீனு குட்டியும் அவன் அம்மாவும் சேர்ந்துதான் செய்திருக்கணும். அவைக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ் மட்டுமே. என்ன சொல்லி பக்கத்துல நிக்கிறா, கூப்பிடுங்க. அம்மா கூப்பிடுங்க. அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றிதான். சரியா, உங்களோட ஃப்ரெண்ட் சார்பாகவும், ஃப்ரெண்ட் மகள் சார்பாகவும், உங்களோட அதிசயா லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட மகனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைய போல இன்றைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறீங்க, நாளைக்கு நல்ல சந்தோஷம் கிட்டெல்லாம் பார்த்து பிள்ளைக்கெல்லாம் போட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்க வாழ்த்தி விடைபெறோம். நன்றி.